Happy morning, children. This is your English teacher Shakti. Welcome to 8th Standard English Classroom. Today's class, Unit 6, Supplementary 6, Homeless Man and His Friends. A true story. The topic is Homeless Man and His Friends. It's a real story. Let's be started. This is the picture of the story. There is a homeless man in Rio do Sul in South Brazil who often sacrifices his own food to feed the stray dogs around him. Once he suddenly required emergency treatment, his kindness came back to him like a boomerang. For the faithful dogs he had been feeding made sure he wasn't alone. Let's listen. There is a homeless man in Rio do Sul in South Brazil. So, this story had happened in South Brazil. South Brazil இருக்கிற village name Rio do Sul. Okay. So, there is a homeless man. அங்கே ஒரு வீடு இல்லாமல் தெருவில் வாழக்கூடிய ஒரு மனுஷன் இருந்தார். ஓகேங்களா? Who often sacrifices his own food to feed the stray dogs around him. அந்த மனிதன் அந்த மேன் வந்து என்ன பண்ணுவார்னா அவருடைய ஓன் ஃபுட்டை அந்த ஸ்ட்ரே டாக்ஸ்க்கு உணவாக கொடுத்துருவார். ஓகேவா? ஒன்ஸ் ஹீ சடன்லி ரெக்வயர்ட் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் இஸ் கைண்ட்னஸ் கேம் பேக் டு ஹிம் லைக் அ பூமராங். ஸோ அவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஸோ ஹி வாண்ட் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட். ஹிஸ் கைண்ட்னஸ் came back to him like a boomerang. Boomerang, that means come back to the person who threw it. நம்ம என்ன கொடுக்குறோமோ அது திரும்ப கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அவருடைய கைண்ட்னஸ் திரும்ப அவருக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. For the faithful dogs he had been feeding made sure he wasn't alone. ஸோ அவர் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது அவர் வந்து எங்கே இருக்கார்? ஹோம்லெஸ் மேன். ஸோ வீடே இல்லை அவருக்கு. வீடு இல்லைன்னும் போது அவங்களுக்கு கித் அண்ட் கின், அவங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் யாரும் இல்லை அப்படின்ட்டு அர்த்தம். அப்படி இருந்தாலும் ஹிஸ் கைண்ட்னஸ், அவருடைய அன்பு திரும்பவும் அவருக்கு கிடைச்சது. யார் மூலிமா கிடைச்சது அப்படின்னா அவருடைய ஃபெய்த்ஃபுல் டாக்ஸ், அந்த ஸ்ட்ரே டாக்ஸ் கிட்டேருந்து கிடைச்சது. ஹி ஹேட் பீன் ஃபீடிங் மேட் ஷுர் ஹி வாசன்ட் அலோன். ஸோ அவர் ஃபீட் பண்ணார் இல்லையா, அந்த நாய்களுக்கு உணவு கொடுத்தார் இல்லையா, அது மூலயமா அந்த நாய்களுடைய அன்பு, அந்த ஸ்ட்ரே டாக்ஸுடைய அன்பு அவருக்கு திரும்ப கிடைச்சது அப்படி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு. The dog's incredible loyalty was witnessed by nurse Chris Mambrim and her colleagues, the homeless man known as Caesar. So, the main character, the homeless man's name is Caesar, arrived at the emergency room of the hospital at about 3 a.m. to seek treatment and medication for a pre-existing health condition he had been battling. It was his first time at the hospital for treatment, as he normally goes to another health facility in town. Thus, Mambrim and her colleagues did not know about Caesar's condition nor his background. Let's see. This story is told by Chris Mambrim, the nurse of the hospital. Okay. So the dog's incredible loyalty was witnessed by nurse Chris Mambrim. So இந்த டாக்ஸுடைய லாயல்ட்டி, அன்பு, விஸ்வாசம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு நர்ஸ். அந்த நர்ஸோடைய நேம் கிறிஸ் மேம்ப்ரேம். அவங்களுடைய கொலீக்ஸும் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? த ஹோம்லெஸ் மேன் நோன் ஆஸ் சீசர். ஸோ அந்த ஹோம்லெஸ் மேன் சீசர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து எமர்ஜென்சியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போன்னா 3 AM அந்த ஹாஸ்பிட்டலில். To seek treatment and medication for pre-existing health condition he had been battling. ஸோ அவர் வந்து
ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் இருக்கார். ஓகேவா? இட் வாஸ் his ஃபர்ஸ்ட் டைம் அட் த ஹாஸ்பிட்டல் ஃபார் ட்ரீட்மெண்ட். அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு வந்தது அதுதான் ஃபஸ்ட் டைம். அஸ் ஹி நார்மலி கோஸ் டு அனதர் ஹெல்த் ஃபெசிலிட்டி இன் டவுன். வேறு ஏதோ ஒரு டவுனில் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, பார்த்துருக்காங்க. பட் அங்கே முடியாத சுச்சுவேஷனால் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கிறிஸ் மேம்ரின் ஒர்க் பண்ணுற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. தஸ் மேம்ரின் அண்ட் ஹர் கொலீக்ஸ் டிட் நாட் நோ அபவுட் சீசர்ஸ் கண்டிஷன். சீசருடைய கண்டிஷன் பற்றி மேம்ரிம்க்கும் அவங்களுடைய கொலீக்ஸ்க்கும் எதுவுமே தெரியாது. நார் ஹிஸ் பேக்ரவுண்ட், அவருடைய கண்டிஷன், சீசருடைய உடல்நிலையை பற்றியும் தெரியாது. அவருடைய பேக்ரவுண்ட், அவருடைய கித் அண்ட் கின் யாராவது இருக்காங்களா இல்லையா அப்படின்ற டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு தெரியாது. நெக்ஸ்ட், பட் த ஸ்ட்ரே டாக்ஸ் are waiting for his homeless man. அவருக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஸ்ட்ரே டாக்ஸு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கு. awaiting at the door. But not before long they realized that he had a gang of dogs accompanying him. ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன நினச்சாங்கன்னா, அவங்களுக்கு யாருமே இல்லை, ரிலேட்டிவ்ஸ் யாரும் இல்லை, அவங்களுக்கு பேக்ரவுண்டே இல்லை அப்படின்ற மாதிரி தான் திங்க் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து என்ன பண்ணிட்டாங்க, ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ரியலைஸ் பண்ணியிருக்காங்க, he had a gang of dogs accompanying him. அவருக்கு என்ன இருக்குது, ஒரு கேங் ஆஃப் டாக்ஸு அவருக்கு அன்பு செலுத்துறதுக்கு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. 4 concerned dogs had showed up at the entrance of the hospital and were waiting for Caesar. ஸோ அந்த 4 dogs யாருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீசருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. They were concerned about their homeless master, who the nurses soon learned had been for some time forgoing his own meals to feed the dogs. Here, who the nurses soon. Who the nurses, யாரு அந்த ஸ்ட்ரே டாக்ஸை பார்த்துக்கிட்டாங்க, யார் பார்த்துக்கிட்டாங்க, சீசர் பார்த்துக்கிட்டார். ஸோ அதை பற்றின விஷயத்தை யார் இப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்க, மேம்ரிம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, சூன் லேர்ன்டு, ஹியர் லேர்ன் தட் மீன்ஸ் யாரை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சீசரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க மேம்ரிம். ஓகே, அந்த நர்ஸ் had been for some time forgoing his own meals to feed the dogs. அந்த அவருடைய உணவை அந்த டாக் கிட்ட கொடுத்து என்ன பண்ணியிருக்காரு, அவர் அந்த டாக்ஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணியிருக்காரு. அவர் தான் அந்த டாக்ஸ் எல்லாத்தையும் நர்சஸ் பண்ணியிருக்காரு, பாதுகாத்திருக்காரு, ஃபீட் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்த நர்ஸ் மேம்ரிம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட், மேம்ரிம் snapped a photo of the touching scene and later posted it on Facebook, saying, I came across this today at the hospital where I work at 3 a.m. while their master, who lives on the street, was being treated. His companions awaited at the door. Listen here, மேம்ரிம் snapped a photo. அவங்க என்ன பண்ணுறாங்க, நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அந்த டச்சிங் சீனை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. தென் அதை ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுறாங்க. ஓகே, ஃபேஸ்புக் தட் மீன்ஸ் முகநூல். ஐ கேம் அக்ராஸ் திஸ் டுடே, நான் இன்றைக்கி தான் இதை பார்த்தேன். அட் த ஹாஸ்பிட்டல் வேர் ஐ ஒர்க் அட் 3 a.m. 3 மணி வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஹாஸ்பிட்டலில் இப்படி ஒரு டச்சிங் சீனை பார்த்தேன். வைல் தயர் மாஸ்டர், அந்த மாஸ்டர் கூடவே வெயிட் பண்ணிகிட்ருக்க, மாஸ்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க அந்த ஸ்ட்ரே டாக்ஸ் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுறாங்க. வாஸ் பீயிங் ட்ரீட்டட், இஸ் கம்பேனியன்ஸ் அவைட்டட் அட் த டோர் பக்கத்துலவே என்ன பண்ணிகிட்ருக்கு, அவங்களுடைய மாஸ்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு இந்த டாக்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், ஹோம்லெஸ் மேன் செக்ஸ் இன்டு ஹாஸ்பிட்டல், தென் நர்ஸ் see his 4 loyal dogs patiently waiting for him. ஸோ இது போல தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க இந்த பிக்சரை போஸ்ட் பண்ணுறாங்க ஃபேஸ்புக்கில். A simple person without luxury who depends on help to overcome the hunger, the cold, the pain, the evils of the world, has by his side the best companions and the exchange in reciprocal.
An exchange of love, affection, warmth, and understanding. A person who confessed to us that he stops eating to feed them. Mambrim continued. Let's see. A simple person. அவர் ஒரு சாதாரண மனிதன் தான். வித்தவுட் லக்ஸரி, ரொம்ப ராயலாக வாழற ஒரு பர்சன் கிடையாது. ஹூ டிபெண்ட்ஸ் ஆன் ஹெல்ப் டு ஓவர் கம் த ஹங்கர். அவர் எதை சார்ந்து வாழ்ந்துட்டுருக்காருனா, அவருடைய பசி, தாகம் இது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணுற ஒரு பிளேஸில் தான் வாழ்ந்துட்டுருக்காரு. ஓகேங்களா? அவர் லக்ஸரியான ஒரு லைஃப்பை லீட் பண்ணலை. த கோல்ட், த பெயின், த ஈவில்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வாழற ஒரு சிம்பிள் பர்சன் ஹேஸ் பை ஹிஸ் சைட் த பெஸ்ட் கம்பேனியன்ஸ். இந்த மாதிரி ஒரு உலகத்தில் அவர் ஒரு பெஸ்ட் கம்பேனியன் வச்சுருக்காரு. அந்த பெஸ்ட் கம்பேனியன் தான் யார்? The stray dogs. And the exchange is reciprocal. Here reciprocal, that means அவர் என்ன கொடுக்குறாரோ அதுக்கு ஈக்குவலாக கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? தட் இஸ் given or done in return, affecting two parties equally. ஓகே, அவர் என்ன அன்பு செலுத்துகிறாரோ, லவ் அண்ட் கைண்ட்னஸ் அந்த டாக்ஸுக்கு கொடுத்த உடனே அந்த டாக்ஸ் எல்லாமே சேம் கேட்டகரியில் அந்த ஹோம்லெஸ் மேனுக்கும் அந்த டாக்ஸ் கிட்டேருந்து கிடைக்குது. ஓகே. அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லவ், அஃபெக்ஷன், வார்ம்த் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், போத் ஆஃப் தெம், ரெண்டு பேருக்குள்ளேயுமே அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லவ், அஃபெக்ஷன், வார்ம்த், அண்டர்ஸ்டாண்டிங் இது இருக்குது. அந்த ஹோம்லெஸ் மேன் கிட்டேருந்து டாக்ஸ்க்கும், டாக்ஸ் கிட்டேருந்து ஹோம்லெஸ் மேனுக்கும். அ பர்சன் who confessed to us that he stops eating to feed them. Confessed, that means agreed. ஸோ அவர் அக்ரி பண்ணிக்கிறார். அவருக்கு என்ன உணவு கிடைக்குதோ அது என்ன பண்ணுறாரு? அந்த டாக்ஸ்க்கும் ஃபீட் பண்ணுறாரு. ஆஃப் தெம் என்ன பண்ணுறாரு? டாக்ஸ்க்கும் ஃபீட் பண்ணுறாரு. மேம் பிரேம் கண்டினியூட். இது மட்டும் இல்லாமல் இன்னும் கண்டினியூ பண்ணி சொல்லிகிட்டே இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ அவர் என்ன அன்பு செலுத்துகிறாரோ அந்தந்த டாக்ஸும் என்ன பண்ணுதுங்க? திரும்பவும் அன்பை செலுத்துதுங்க. லவ் அண்ட் கைண்ட்னஸ்ஸு சேம் ஈக்குவல் கேட்டகரியில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸ்பீக்கிங் டு த டோடோ. டோடோ, தட் மீன்ஸ் அ மூமெண்ட் இன்ட்ரெஸ்டட் இன் அனிமல் வெல்ஃபேர். ஸோ விலங்குகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு இயக்கம். அந்த டூடோ கிட்ட என்ன பண்ணுறாங்க? மேம்ப்ரேம் சொல்கிறாங்க. மேம்ப்ரேம் இந்த ஸ்டோரியை ரீகால் பண்ணுறாங்க. ஓகே. மேம்ப்ரேம் செட், தே ஆர் ஆல் வெல் டேக்கன் கேர் ஆஃப் அண்ட் சப்பி. அந்த மேம்ப்ரேம் என்ன பண்ணுறாங்க? கண்டினியூ பண்ணி அந்த ஹோம்லெஸ் மேன் சீசர் எப்படி அதை பார்த்துக்கிட்டாங்க அந்த ஸ்ட்ரே டாக்ஸை. தே ஆர் ஆல் வெல், அங்கே இருக்கிற அந்த 4 டாக்ஸுமே நல்லா பாதுகாத்துருக்காரு. டேக்கன் கேர் ஆஃப், நல்லா பாதுகாத்துருக்காரு. அண்ட் சப்பி, நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நல்லா கொழுன்னு நல்லா வளர்த்துருக்காரு அப்படி சொல்கிறாங்க. த ஃபெய்த்ஃபுல் canines were anxiously anticipating Caesar's safe return. Fortunately, the animals reunited with their owner in no time. The faithful canines, that means connected with dogs. So four or five dogs, 4 dogs சேர்ந்து வந்திருக்கு. were anxiously, that means awaited for, awaiting, ஆர்வமாக காத்துட்ருக்குங்க. anxiously. anticipating, that means expecting. Caesar's safe return, சேஃபாக அவர் திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க? எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஆர்வமாக எதிர்பார்த்து காத்துட்ருக்கு அந்த 4 stray dogs. Fortunately means luckily, the animals reunited with their owner. ஸோ அவருக்கு உடம்பு சரியாயிருச்சு. லக்கிலி அவர் என்ன பண்ணிட்டாரு? ஹாஸ்பிட்டல் விட்டு வெளில வரார். their owner in no time. No time means, that means very quickly came return. Next. ஸோ அந்த ஹோம்லெஸ் மேன் சீசர் இப்போது ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில வந்துட்டார். Not wanting to keep Caesar and his companions apart, the staff let the dogs inside after giving him the medication he needed. அவருக்கு என்னென்ன மெடிசன்ஸ் தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே அவருக்கு என்ன பண்ணுறாங்க? சீக்கிரமாகவே கொடுத்துட்டாங்க. தென் அந்த டாக்ஸ் எல்லாமே உள்ளே வருது. ஓகே. they even offered some food to Caesar. ஸோ சீசருக்கு என்ன பண்ணுறாங்க? some foods கொடுக்குறாங்க. believe me, here believe me, என்னை நம்புங்க அப்படி சொல்லிட்டு மேம்ப்ரேம் சொல்கிறாங்க. believe me, he ate some
and saved a bit to give the dogs later. நம்புங்க, நான் சொல்கிறது இது நிஜம்தான். அவர் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டார், தனியாக எடுத்து வச்சுக்கிட்டார். யாருக்கு? a bit to give the dogs later, அதுக்கப்புறம் டாக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மேம்ரிம் ரீகால் பண்ணி சொல்கிறாங்க. an hour later, ஒரு மணி நேரம் கழிச்சு சீசர் left the hospital with the 4 dogs. ஒரு மணி நேரம் கழிச்சு சீசர் வந்து அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு யார் கூட போகிறாரு, அந்த 4 stray dogs கூட போகிறாரு. 4 dogs trailing behind. trailing behind that means அதனுடைய வாலை அப்படி ஆட்டிக்கிட்டே என்ன பண்ணுதுங்க, அதனுடைய நன்றியை தெரிவிச்சுட்டு கூடவே நடந்து போகுதுங்க. ஓகே, the 4 dogs trailing behind, happily wagging their tails. ஓகே, வாலாட்டிகிட்டே என்ன பண்ணுதுங்க, அவங்க பின்னாடியே நடந்து போகுதுங்க. ஓகே, அவர் எடுத்து வந்தார் இல்லையா, அவர் சாப்பிட்ட மீதி ஆஃப் ஆஃப் ஃபுட்டு அந்த ஸ்டே டாக்ஸ்க்கு அவர் கொடுக்குறாரு. நெக்ஸ்ட், I do not know what his life is like or why he is on the street, but I admire the respect and the love he has for his little friends. Mamrim concluded, seeing them like this, waiting at the door, just shows how much they are well cared for and loved. Even though Caesar has little material possessions and likely has no kin to turn to, he is never alone because he has his warm and loving companions. See here, I do not know, எனக்கு தெரியாது, வாட் ஹிஸ் லைஃப் இஸ் லைக், அவருடைய லைஃப் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி எனக்கு தெரியாது. அண்ட் தென் ஒய் ஹீ இஸ் ஆன் த ஸ்ட்ரீட், அவர் ஏன் ஸ்ட்ரீட்டில் இருக்காரு அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. பட் ஐ அட்மயர் த ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் ஹீ ஹேஸ் ஃபார் ஹிஸ் லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் அவரை பார்த்து அட்மையர் ஆனேன், நான் ரொம்ப வியந்து போனேன். எதை பார்த்து? அவர் ரெஸ்பெக்ட் அண்டு லவ், அவரும் அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸும் அவர் மேலே வச்சிருக்கிற அன்பு, ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் ஹீ ஹேஸ் ஃபார் ஹிஸ் லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ், அவர் வந்து அந்த லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ் மேலே வச்சிருக்கிற அன்பும் அக்கறையும் அதே போல் அந்த ஸ்ட்ரே டாக்ஸ் அவர் மேலே வச்சிருக்கிறத பார்த்து நான் ரொம்ப அட்மையர் ஆனேன் அப்படி சொல்கிறாங்க. மேம் பிரேம் கன்க்ளூடட், லாஸ்ட்டாக முடிக்கும்போது அந்த ஸ்டோரியை அவருக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? சீயிங் தெம் லைக் திஸ், இதை பார்க்கும்போது எனக்கு வெயிட்டிங் அட் த டோர் just shows how much they are well cared for and loved. இப்போது இந்த டாக்ஸ் எல்லாமே அவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறத பார்க்கும்போது எனக்கு தெரியுது, அதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தா, அவர் எந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ரே டாக்ஸை கேர் பண்ணி பார்த்துருப்பாரு, எந்த அளவுக்கு லவ்வபலாக அதை ட்ரீட் பண்ணியிருப்பாரு அப்படின்றது எனக்கு தெரியுது சொல்கிறாங்க. ஈவன் தோ சீசர் has little material possessions and likely has no kid to turn to, he is never alone because he has his warm and loving companions. ஸோ சீசருக்கும் கூட அவருக்கு யாரும் கித்தன் கின் இல்லை, அதாவது ரிலேட்டிவ்ஸ் இல்லை அப்படின்ற ஃபீல் எதுவுமே தேவையே இல்லை. யாருமே இல்லை அப்படின்றதால அவர் தனியாக இருக்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா ஹீ இஸ் நெவர் அலோன், அவர் தனியாக இல்லவே இல்லை. பிகாஸ் ஹீ ஹேஸ் இஸ் வார்ம் அண்ட் லவ்விங் கம்பேனியன், அவங்களுக்கு சீசருக்கு அன்பு செலுத்தக்கூடிய அந்த வார்ம்னஸ் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரே டாக்ஸு அவருக்கு நல்ல கம்பேனியனாக இருக்குது, நல்ல லவ்வபிள் கம்பேனியனாக இருக்குது அப்படின்னு கன்க்ளூட் பண்ணி முடிக்கிறாங்க. த டாக்ஸ் ஆர் awaiting for the homeless master Caesar. Now Caesar accompanied to go out from the hospital with loyal stray dogs. For so they live together with a love and kindness like boomerang. So children, you too take care of your families and your surroundings and also animals and birds. Okay. Thank you all and have a nice day.